ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரன்சி அஃபிஷியல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் அழுந்தூர் பள்ளப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டை பார்வையிடுறதுக்காகவும் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்காகவும் வேகமா மாடி ஏறதுக்கெல்லாம் கிடையாது. நாங்க வந்து வேடிக்கை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா மாடி ஏறி வேணா பாப்பீங்க, லாஸ்டா வேணா பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் பார்க்க முடியுமா எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ நாங்க போயிட்டு ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு அங்கிட்டு கொஞ்சம் சர்வை பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். என்னடா இவரே ஜிபிஎஸ் கடிக்கு போற காலத்துல அந்த துணியில கட்டில தான் கட்டுவாங்களா? மாடு ரன்னிங்ல ஸ்பீடா போய் தொலைஞ்சு போயிடும். நான் இது இருந்துச்சுனா கண்டுபிடிச்சலாம். ரவுண்டா இருக்குதா? துணியில கட்டி நானே எலுமிச்சம்பழம் 4 எலுமிச்சம்பழம் சேர்த்து வச்சு சதுரமா இருக்கு. சதுரமா 4 எலுமிச்சம்பழம் சேர்த்து எதுவும் கட்டிருக்காங்களா? என்ன மந்திரிச்சு கட்டிருக்காங்களா? டேய் அதுதான் அப்படியே மாடு ரன்னிங் ஸ்பீடா போயிடும். தூரமா போயிடும். எவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் இருக்கும் தெரியல. இது வந்து இந்த क्वेश्चन கேட்க கூடாது. இந்த क्वेश्चन கேட்க கூடாது. இது வந்து தவறான क्वेश्चन. தெரிஞ்ச क्वेश्चन மட்டும் கேட்கணும். நாங்க வந்து ஒரு பரபரப்பான இடத்துல இருக்கோம். அது என்ன இடம்னா, இங்க இருந்து தான் காலையெல்லாம் கொண்டு போவோம். அங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு பாத்தீங்களா மாவீரருங்க. இப்படிதான் காலையும் தூக்குவோம், மனிதனும் தூக்குவாங்க, எல்லாம் கிருட்டுன்னு தூக்கி விட்டு எறிவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இது. இந்த இடத்த நல்லா சுத்தி பாருங்க. சிவலிங்க அங்கிட்டு போய் சுத்தி காட்டுறான். ஐயோ, இந்த காலை பாக்குற இது இருக்கே, அந்த காலை முட்டை வருதுன்னு இங்கிட்டு ஒன்னா இந்த காலை இங்கிட்டு நிக்குது. எந்த காலை எங்கிட்ட முட்டுனே தெரியும். இங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து, எங்கிட்டாவது குத்தி தூக்கிட்டு போவோம். இந்த மாதிரி மாடு முட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது இப்படி ஒரு ஏத்தி விட்டுரும், சோழி முடிச்சு விட்டுரும். எங்க போறோம்னா, வேடிக்கை பார்க்க தூரத்துல பார்த்தா ஒரு துண்டு கட்டி இருக்கும். ஒரு காலை வந்து துண்டு கட்டி இருக்கும். அரியலூர் மாவட்டம் கீழகோளம். இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? இங்க கரெக்டா 9 மணிக்கு வந்தோம். 9 மணிக்கு வந்து இப்போ இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்களா? உங்க நம்பர் 158. 158. ஓகே.
விறுவிறுப்பாக இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் போகுது. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக விறுவிறுப்பாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். இருந்தாலும் பள்ளப்பட்டி ஜல்லிக்கட்டு நல்லா இருக்குது. இவன் ஒரு ஏதாவது வேலையை பார்ப்பான்டாம மாடு முடி போகிற ஊர்லலாம் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா நம்ம பாடு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக காலை எங்கிட்டு வருது எங்கிட்டு போகுதுன்ட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். பாருங்க அந்த சைக்கிள் மட்டும் புல்லட்டும் தான். இலங்கை அமைச்சர் அண்ணன் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு பொன்னாடைப்பட்டி கிராம சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அழகுடா அற்புதம் தெரிக்க ஒரு மாநில தலைவர் சேர்ந்து ஒரு தாத்தனூர் தமிழ் மாடு வீரப்பா சிறந்த காளையம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்கேயும் விளையாண்டது காலை கூகூர் ஐயா மாடு வெல்ல மாடு வெற்றி பெற்று தொட்டுப்பார். அருமையான மாடு பிடிச்சு பாரு தொட்டுப்பார். சாந்தபுரம் குமார் மாடு இப்ப முடிங்க. ஐகேபி தியாக ஜெயந்த் பசங்க மாடுப்பா. இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமான் சிறப்பு பரிசு பிடிங்க. லெப்ட் ரைட் வரால் தொட்டு பாரு. லெப்ட் ரைட் அருமையான மாடு. மாடுங்க அமைச்சர் செந்தில் தொண்டமான் சிறப்பு பரிசு இருக்கு. அருமையான காலை அருமையான வீரர். காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் வீர தமிழச்சி காலையும் சூப்பர். மாடு வெற்றி பெற்றது. புரிஞ்சு பாரு ஒரு ஆள் மட்டும். அந்த பெரியவருக்கும் நன்றி. அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாதீங்க. அதனால் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமான் சிறப்பு பரிசு. அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாதீங்க. நல்லா பிடிங்க. காலை தொட்டு போற ஒரு ஆள் மாடு வெற்றி பெற்றது. இவன் வேற கேமரா ஆன் பண்ணிட்டான். என்ன பேசுறதுனே தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா அதெல்லாம் கொடுத்து. அருமையான நேரத்தை சிறப்பாக யாரும் ஓடக்கூடாது, இங்கனே நிக்கணும். புரியுதா? வந்துச்சு யாராவது ஓடுனீங்க அவ்வளோதான் டைம்
ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். டேய் அப்ப செஞ்சீங்களா பாத்ரா. மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் அம்மாச்சி எப்போ வந்தீங்க? மாவட்டம் அரிமளம் சேலம் பிரதேச மண்டபம் மாரியப்பன் மண்டபம் மாடு வண்டி பெற்றது மங்கத்தம்படி நெருப்பு கணேசன். ஐயோ போச்சே. ஜல்லிக்கட்டில் இப்போ வந்து தள்ளுவாடி போட்டாங்க. அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாது. தள்ளுவாடினா நேரம் ஆக ஆக எல்லாருமே ஒன்று கூடிடுவாங்க. டோக்கன் வரிசைப்படி போகாமல் எல்லாம் தள்ளி தள்ளி டோக்கன் இருக்கு. டோக்கன் வாங்கி வேஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ஆமாம், 633 டோக்கன் வச்சுருக்காங்கண்ணா. 32வது டோக்கனை பார்த்தா இன்னும் காலை அடைக்காமல் வச்சுருக்காங்க. ரொம்ப வருத்தமான செய்தி. தள்ளுவாடி ஆகி போச்சு. அதுக்குள்ளேயும் தள்ளுவாடி ஆகிடுச்சு. அப்போ 1 டோக்கனா? நிறைய ஜல்லிக்கட்டில் இப்படி தான் நடக்குது. ஃபுல்லாகவே தள்ளுவாடியாக போடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து மாட்டு உரிமையாளர் தப்புடா. ஏன்னா நிறைய பேர் போட்டு நெருக்கி கொண்டு வந்து
வரிசையா கொண்டு போலாம். அங்க ஒரு காலை போறதுக்கு 1 மீட்டர் இடம் கிடக்குடா, 1 கிலோமீட்டர் இடம் கிடக்குது. டக்கு டக்குன்னு அவுத்தாலுமே எங்கப்பா வாடியெல்லாம் கேப் கிடக்கு, எங்கப்பா மாடை கொண்டு வரணும், கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சொல்றாங்க? இங்க எத்தனைனா 200 300 மாடே போயிட்டு இருக்கு. ஆனா இங்க டாக்டர் செக்ரட்டரி என்னன்னா 500 மாட்டுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. அப்ப இடையில எவ்வளவு மாடு போயிருக்காது? நிறைய மாடு. ஆமா, இங்க இப்ப நான் போயிட்டு ஒரு மாட்டுக்கிட்ட கேட்கும் போது 100 சில்லறன்னு சொன்னாங்க. மாடு சொன்னுச்சா? ஒருத்தவர் சொன்னாரு மாடு ஓட்டிட்டு வந்தாரு. மாட்டுக்கு டோக்கன் நம்பர் தெரியுமா? சரி, ஒருத்தவர்கிட்ட கேட்கும் போதுடா அவர் சொன்னாரு 100 சில்லற. பார்த்தா அதுக்கு முன்னாடி 500 மாடு போயிருச்சான். அவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டுல. கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய விஷயம் தவறான வழிமுறையில நடந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணி ஜல்லிக்கட்டை நல்லபடியா நடத்தினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் யாருக்கிட்டையாவது வேண்டுகோள் வைக்கணும். யாருக்கிட்டையாவது போயிட்டு 300 மாடு தான் டோக்கன் வச்சுட்டு போயிருக்கு. 500 மாடு இருந்தா மிச்சம் 300 மாடு 200 மாடு எங்கிட்டு வந்து போயிருக்கும்? ஏதோ சந்து இருக்குடா, இதுக்கு போங்க மட்டும் இடையில கொண்டு வர்றவங்க எங்கேயாவது ஃபர்ஸ்ட் சந்தை ரெடி பண்ணி உள்ள விட்டுறாங்க. பார்த்தா எல்லாருமே கொண்டு வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு அந்த 500 மாடு பேஞ்சுனா அவங்க தள்ளுவாடி போடுற நிலைமை வராது. இந்த இப்போ மழை பெஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ்வளோதான் முடிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. மணி 3 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே முடிஞ்சிடும் ஜல்லிக்கட்டு. அவ்வளோதாங்க, ஜல்லிக்கட்டு லைஃபே இப்படிதாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு இதுங்க. அங்க ஸ்டேடியத்துல இருந்து பார்க்க நல்லா இருக்கு. மெரினால போராட்டம் பண்ணி இங்க வந்து காலை அடைக்கிறதுக்குள்ள அது பெரிய ஒரு போராட்டம் பண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். இவ்வளோ இது நடந்துகிட்டு இருக்குது இங்க. சரி வாங்க போயிட்டு தள்ளுவாடியை பார்ப்போம். ஆடியில போறது 5 செகண்ட் கொண்டாட்டமா இருந்தாலும் இங்க 6 மணி நேரம் திண்டாட்டமா. 5 செகண்ட் கொண்டாட்டமா இருந்தாலும் இங்க வெளியில இருந்து காலையை கொண்டு போறது 6 மணி நேரம் திண்டாட்டமா இருக்குது. கரெக்ட். சரி, நான் போயிட்டு தள்ளுவாடியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். நின்றுச்சு. வா வா. காளி குரூப்ஸ் ப்ரோ. நாங்க காளி குரூப். காளி குரூப்ஸ். கீழ ஒரு காளி குரூப்ஸ். ஜெட் குரூப்பா இல்ல காளி குரூப்பா? காளி குரூப்ஸ் ஜெட் பாய்ஸ். ஜெட்ல நீங்க எந்த ஊரு? நாங்க விலாரோட. விலாரோடு தானே. ஓகே ஓகே. கால பேரு? கால பேர் வந்து அமரன். அமரன். எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? காலைல 8 மணிக்குலாம் வந்துட்டோம். காலையில 8 மணிக்கு வந்தேன். டோக்கன் நம்பர் நீங்க எத்தனை? டோக்கன் நம்பர் 180. 180. நீங்க எங்க நிக்கிறீங்க? மாடு மறுபடியும் ஒன்று அவுட் வருது. மாடெல்லாம் பாதியில இடையில வந்து நிறைய பேர் இடையில அவுட்டுட்டாங்க. சரி, அது மாதிரி வந்து தள்ளுவாடி போட்டாங்க. ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல யாருனாலையும். தள்ளுவாடி போட்டாங்க. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்கல்ல, ஜல்லிக்கட்டு வந்து இப்போ வரிசையா டோக்கன் படி போனுச்சு. இப்போ திடீர்னு இந்த தள்ளுவாடி எல்லாம் போறாங்கல்ல, அது எதனாலன்னு நீங்க தெரியுமா? முழுக்க வந்து இந்த தள்ளுவாடி ஆடுற கார் வந்து மாட்டுக்காரங்க தான். புரியுங்களா? வருஷப்படியே டோக்கன் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா மாட்டுக்காரங்க எல்லா மாட்டையும் கொண்டு முன்னாடி திணிக்கிறாங்க. அப்படி திணிக்கிறதுனால இந்த வேடிக்கையில கெடுக்கிறதே முழுக்க வந்து மாட்டுக்காரங்க தான். தள்ளுவாடி ஆகுறது மறுபடியும் இந்த வேடிக்கை இவ்வளவு தூரம் மாடு அடைக்காம போறது எல்லாமே முழுக்க மாட்டுக்காரங்க தான். மாட்டுக்காரங்க வந்து கரெக்டா ஒரு டோக்கன் போனாங்கன்னா எல்லா வேடிக்கையிலுமே எல்லா வேடிக்கையும் சிறப்பா சூப்பரா நடக்கும். இந்த முழுக்க அந்த தள்ளுவாடி ஆடுறது ஒரே காரணம் மாட்டுக்காரங்க தான். நம்ம என்ன கேட்டா புதுசா மாட்டுக்காரங்க மட்டும் தான் சொல்லுவேன், வேற யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா போலீஸ்காரங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. ஜல்லிக்கட்டு நடத்த விட கமிட்டி அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. நம்ம மாட்டுக்காரங்க ஒத்துழைச்சாதான் இந்த வேடிக்கை எல்லாமே வந்து நல்லா சிறப்பா கரெக்டா கொண்டு போய் டோக்கன் கூப்பிட வரிசையா போனோம்னா எல்லா மாடும் அடைக்கும். இப்ப 6 டோக்கன் கொடுக்குறாங்கன்னா 6 டோக்கன் மாடு அடைக்கலாம். எல்லா வேடிக்கையும். ஆனா அதுக்கு காரணம் முழுக்க அந்த வேடிக்கையை கெடுக்கிறது வந்து மாட்டுக்காரங்க தான். 1ஆம் நம்பர் கூட்டா 10ஆம் நம்பர் டோக்கன்காரங்க போய் மாட்டை உள்ள திணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி வேடிக்கை? 150 கூட்டா 180 70 500 டோக்கன். ஏன்னா அந்த மாட்டுக்காரங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லா ஜல்லிக்கட்டும் சிறப்பா நடத்தினா எல்லா ஜல்லிக்கட்டும் சிறப்பா நடக்கும். இதை கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி நன்றி. சூப்பர். நீங்க சொன்ன கருத்து கண்டிப்பா ஒரு உண்மையான விஷயம். இதை நம்ம கரெக்டா பண்ணாங்கன்னா கரெக்டா. தேங்க்யூ. கருப்பன். அந்த கால பேரு? அவரு மிஸ்டர் ஒயிட். ரெண்டுமே அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டு. அப்படியே பக்கத்து பகுதி. எந்த ஊரு நீங்க? எடமலைப்பட்டி. எடமலைப்பட்டி போறீங்க. எப்போ வந்தீங்க? காலையிலே வந்தோம் ப்ரோ. காலையிலே வந்தோம். நீங்க டோக்கன் நம்பர் 500 சில்லற ப்ரோ. 536. அது 438. எப்படியும் போன டோக்கன்லாம் ஒரு 300 400 எப்படி நிறைய மாடு போயிருக்கு. 600 பேச்சு ப்ரோ. 600 விஐபி டோக்கன் நிறைய பேச்சு. காலையில இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க தள்ளுவாடியில?
என்ன ப்ரோ பண்றது, லேட்டா அவுக்குறாங்க. சரி சரி சரி. எத்தனை அவுத்தானா காலையில 10 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் மாட்டை ரெடி பண்ணிட்டோம். 10 மணிக்கு தான் இங்க வந்தோம். வந்துட்டு இவ்வளவு நேரம் இங்க நின்னுக்கிட்டு இங்கதான் இருந்தோம். இவ்வளவு நேரம் மாட்டை கட்டி படிச்ச டோக்கன் படி வைப்பாங்கன்ட்டு உட்காந்து இருந்தோம் ப்ரோ. கடைசியில இப்ப தள்ளுவாடியா போட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இல்ல ப்ரோ, இன்னும் சாப்பிடல, காலையில இருந்து சாப்பிடல, முடிச்சிட்டு தான் சாப்பிடணுமா? சரி, இது வரைக்கும் எதுவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நல்ல ஒரு சூப்பர் பிரைஸ் எதுவும் வாங்கியிருக்கா காலை? சைக்கிள் கட்ல வாங்கியிருக்கா? ஓகே ஓகே. இந்த வருஷம் எத்தனை வாடிக்கை அடைச்சிருக்கு? இது மொத வாடி தான் ப்ரோ. என்ன அது கூட அவுக்கல. சரி சரி. மாடு எப்படி, இது சுத்து மாடா இல்ல போக்கு மாடா? போக்குல எல்லாம் தலை வச்சு சைட்ல போவாப்ல, ஒவ்வொரு வாடி ஒவ்வொரு மாதிரி போவாப்ல. அதுவும் அதே மாதிரி தான். இது வந்து தப்பி விழுக்கும், 2 கால்ல தப்பி விழுக்கும். உள்ள இருந்து வரும்போது தப்பி விழுக்கும். ரொம்ப சந்தோஷம். கால பேர் இன்னொரு தடவை சொல்றீங்களா? 2 பேர் கருப்பன், அவர் பேர் மிஸ்டர் ஒயிட். மிஸ்டர் ஒயிட். ஓகே ஓகே. 2 பேரே டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, கொடுங்க. பார்த்து பத்திரமா சேஃபா போங்க. அவசரம் இல்ல, பொறுமையா போங்க. ஹாய் பிரதர். நல்லா இருக்கு பிரதர். நீங்க எந்த ஊர் பிரதர்? கீழே வெளியூர் பிரதர். கீழே வெளியூர். கீழே வெளியூர். ஓகே. அது எங்க இருக்கு? எந்த பக்கத்துல. தோகமோல பக்கத்துல இருந்து வரீங்களா? கால பேர் என்ன? கேடி. கேடியா? இந்த வருஷத்துல எத்தனை கழிவு? 2 வாடி பேருக்கு. இதோட 2 வாடி. கால நல்லா சூப்பரா இருந்திருக்கா? இது நம்ம அண்ணன் மாடு டாக்டர் சுதாகர் கீழே. டாக்டர் சுதாகர். டாக்டர் சுதாகர். ஓகே ஓகே. இப்போ நீங்க முடிச்சீங்கன்னா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? நாங்க போக ஒரு 7 o'clock ஆயிருக்கும். 7 மணி ஆயிடும். பள்ளப்பட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு வந்திருப்பீங்க? மாடு நல்லா அடைச்சிடலாம், சீக்கிரம் அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். மாட்டாங்க ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கஷ்டமா இருக்கு ப்ரோ. நிக்க முடியல, போலீஸ்காரங்களாம் அடிக்கிறாங்க. கண்டிப்பா நைட்டு இப்போ போறீங்கன்னா ஒரு 8-9 மணி 8-9 மணி ஆயிரும். கண்டிப்பா இருக்கும். ஹாய் பிரதர், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் கவுண்டம்பட்டியில இருந்து வந்திருக்கேன். கோப்பு, குளுமணி கோப்பு, கரூர் டிஸ்ட்ரிக்ட், கவுண்டம்பட்டி. ஓகே ஓகே. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில ஒரு 10 மணிக்கு வந்தோம். உங்க பேரு? எங்க பேர் வந்து மாட்டுக்கார் பேர் வந்து மச்சான். மாடு பேர் மச்சான் மாடு, பழனி உரிமையாளர் மாட்டுக்கார். உங்க மாடு எத்தனை வாடி அடைச்சிருக்கீங்க? இது தென்னந்தூர்ல அடைச்சிச்சு. இப்போ மொத வாடி இங்க பள்ளப்பட்டி தான். சரி. வாடிலாம் நல்லா போக்கு மாடா வருமா? இல்ல சுத்துங்க, விளையாடும், நெல்லு விளையாடும். எத்தனாவது டோக்கனு? இது வந்து 408. 408. உங்களுக்கு இந்த தள்ளுவாடி எப்படி இருக்கு? தள்ளுவாடி இப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மழை பெய்ய ரொம்ப இதா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நல்லா அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சது? நல்லா அடைச்சு, மழை வரல, நல்லா அடைச்சிடலாம் வந்துச்சு. இப்ப ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கால பேரு? கருப்பு. தனியாஸ்டி கருப்பு. நீங்க வந்து தனியாஸ்டி. தனியாஸ்டி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சி பஞ்சப்பூர்ல இருந்து வரோம். டோக்கன் நம்பர் கால டோக்கன் நம்பர் வந்து 215. 215. ஆமா சார். ஆமா. சரி சரி. 215. கால இப்ப இது இந்த வருஷத்துல எத்தனை வாடி வந்திருக்கு? அது 4வது வாடி. 4வது வாடி. இந்த வருஷத்துல 4வது வாடி. சரி சரி. பிரைஸ் 2 வருஷமா அடைச்சிருக்கேன். பிரைஸ் நல்ல சூப்பர் பிரைஸ். நல்ல பிரைஸ் தான். நல்ல பிரைஸ். கால இப்ப சுத்து மாடா இல்ல போக்கு மாடா? போக்கு மாடு. போக்கு மாடு. முறை பிரகாரம் டோக்கன் முறைவரம் அடைச்சிருந்தாங்கன்னா இந்த மாட்டுக்காரங்களால தான் தொல்லையே. எல்லாம் இந்த மாட்டுக்காரங்களால தான். மாடுகளை வந்து அழகா அவங்க கட்டி அழகா அவுத்திருந்தா சூப்பரா பண்ணிருக்கலாம். ஆனா காவல்துறை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க பேரு என்ன? சதீஷ்குமார். சதீஷ்குமார். காளையோட பேரு? காளையன். மறந்துட்டேன். நீங்க எந்த ஊருங்க? ஆலங்குடியில இருந்து. புதுக்கோட்டை. இந்த ஆலங்குடி, பேராம்பூர் ஆலங்குடி, மலம்படி பக்கத்துல. ஓ ஓகே ஓகே. எப்போ வந்தீங்க இங்க? காலையே வந்துட்டோம். ஆனா இங்க இன்னொன்னு நின்னுகிட்டு இருக்கீங்க. இப்ப இது பாக்கும்போது எத்தனை மணிக்கு முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க தள்ளுவாடி இருக்கு. இது முடியுமாங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டாச்சு. ஓகே, திருப்தியா இருக்கு. ஜல்லிக்கட்டு பெருமையா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு பிரைஸ் தேவையில்ல, மாடு வைக்கணும். நம்ம காலை எப்படி போக்கு போக்களையும் போகும். இந்த வருஷம் எத்தனை? இது வந்து நம்மளுக்கு 2வது வாடி தான். 2வது வாடி 2 திருச்சி ஏர்போர்ட்ல எத்தனை நம்பர் டோக்கன்? நான் 543. 543. மாடு அவுத்துட்டீங்க. என்ன பிரைஸ் வாங்குது? கிரைண்டர் 500 ரூபாய் காசு போட்டாங்க. அது காசு வாங்கிட்டாங்க அவங்களே. மாட்டு பேரு? மாட்டு பேர் மயிலு. இது வரைக்கும் முன்னாடி அடைச்சிருக்கீங்களா? சூரியூர்ல அடைச்சோம். இந்த வருஷம் சூரியூர்ல அடைச்சோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் அடைச்சிட்டு தான் இருக்கோம் மாடு. இதோட 4வது வருஷம்.
மாடு அடிக்கிறது. பெரிய பிரைஸ் என்ன பிரைஸ் வாங்கியிருக்குது வரைக்கும்? பெரிய பிரைஸ் டைனிங் டேபிள் பெருசு. டைனிங் டேபிள் வாங்கியிருக்கு. சரி. ஒரு 12 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள். சரி, நல்லபடியாக அடைச்சு முடிச்சிட்டீங்க. நல்லபடியாக அடைச்சு முடிச்சிட்டோம். அடுத்து எந்த வேடிக்கையில் கலந்துக்கலான்னு இருக்கு? அடுத்து எந்த டோக்கன் வருதோ அந்த வாடி அழுக்கிறது தான். சரி, ஓகே. பார்த்து சேஃபாக போங்க. தேங்க்ஸ். நீங்க எந்த ஊருண்ணா? செங்குறிச்சி. திருச்சி மாவட்டம் செங்குறிச்சி. காலை பேரு மெண்டல் சேவலை. மென்டல் செவலையா? சரி சரி. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டது. காலை போக்கு மாடா இல்ல போக்கு மாடு தானா? சரி சரி. எல்லாம் தள்ளுவாடி போட்டாங்களே. எத்தனை டோக்கன் இது? 132. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நல்ல முன்னாடியே அடைச்சிட்டீங்க. இல்லாட்டி அங்க தள்ளுவாடி நிறையவே. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்து சுனில். ஓகே, நீங்க எந்த ஊரு? நான் வந்து இறங்குடி முல்லை நகர். முல்லை நகர். ஓகே, பக்கத்துல தானா? 5 கிலோமீட்டர். ஓகே ஓகே. காலை பேரு? காலை பேர் வந்து கோயில் கருப்பு கோயில் மாடு கரிகாலன். கோயில் மாடு. ஓகே பிரதர். இப்போ எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? கரெக்டாக வந்து எப்படி சொல்லுவாங்க, 12:30 போல மாடு எடுத்து வீட்டில் 12 மணிக்கு வந்தோம். 12 மணிக்கு வந்தீங்க. இப்போ எத்தனை மணிக்கு காலை ஊத்தீங்க? ஒரு 3 மணிக்கா? இப்படி ஜல்லிக்கட்டுலாம் பார்க்க சிறப்பா நடந்துச்சா? எங்க பிரதர் பின்னாடி அட்டில் நீங்களே பாத்தீங்க, எவ்வளவு தள்ளுவாடினு. அதனால ரொம்ப ஒஸ்டாக நடத்தினாங்க. சொல்ல போனா போன வாட்டி வந்து நல்லா நடத்தினாங்க, இந்த வாட்டி அளவுக்கு சரியா நடத்தல. தள்ளுவாடி போட்டாங்க. 250 டோக்கன் போட்டாங்க. தள்ளுவாடி போட்டு தான் ஊற்றுவாங்க கடைசி. இந்த தடவை டோக்கன் எத்தனை? இந்த வாட்டி 296. அதுவே சீக்கிரம் அவுத்துட்டீங்க. அதெல்லாம் அட்டி இப்படி தான் போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்றீங்கன்னா நீங்களும் தள்ளுவாடி தான் ஊற்றுவோம். இப்போ தள்ளுவாடியில தான் ஊற்றுவோம். அது கொஞ்சம் முன்னாடி பிடிச்சி வந்துட்டோம். அவ்வளோதான். லேட்டாக பிடிச்சிருந்தா நாங்கள் இன்னைக்கு அவுத்துருப்பான்னு தெரியல. அவ்வளோதான். சரி சரி. இப்போ காலை எப்படி போக்கு மாடு தானே இல்ல சுத்து மாடா? போக்கு மாடு. கழட்டுவோம். இது வரைக்கும் இந்த வருஷத்துல எத்தனை வாடி அவுத்துறீங்க? இதுதான் முத வாடியா? நம்ம பேர்ல வந்து எப்பவுமே சின்ன பிரைஸ் தான் போடுவாங்க. அதெல்லாம் பிரைஸ் வேணும் மாடு கொடுக்கல ப்ரோ. நமக்கு வந்து ஒரு வருஷத்துல ஒரு 5 வாடி அவுத்தா போதும். மாடு பேரு இருக்கு, ஒரு பேர் இருந்தா போதும். போன வருஷம் இந்த ஊருக்கு வந்தீங்களா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு? போன வருஷம் வந்து நாங்க அட்டியில் போன காட்டி அவுத்துட்டோம். அந்த வருஷம் அட்டியில் அவுத்தோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அட்டியில் போட்டாங்க. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இப்போ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? அவ்வளவுதான், ஒரு அரை மணி நேரம் கூட வரும். பக்கத்துல அவ்வளவு கிளம்பியாச்சு. ஒரு அரை மணி நேரத்துல போறோம். நீங்க இந்த ஒரு காலை தான் கொண்டு வந்தீங்களா இல்ல வேற காலை? இப்போ இது பிரைஸ், இது குக்கர் வாங்க. குக்கர் இந்த வாட்ச் குக்கர் வாங்கிச்சு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். பார்த்து பத்திரமா சேஃபா போங்க. அடுத்து ஜல்லிக்கட்டு மீட் பண்ணுவோம். குகன்ங்க. காலை பேரு? காலை பேரு மாறன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்பாத்துறையில. திருப்பாத்துறைங்க. எப்ப வந்தீங்க? நாங்க வந்து காலைல ஒரு 10 மணிக்கு வந்தோம். சரி சரி. இப்போ எத்தனை மணிக்கு நீங்க காலை ஊத்தீங்க? காலை கரெக்டா ஒரு 3:30 மணி போல காலையை ஊத்தோம். 3:30 மணி போலயா? காலை எப்படி போக்கு மாடா இல்ல இது சுத்து மாடா? போக்கு மாடா. ஓகே ஓகே. இப்போ நீங்க வாங்குனதானா இது? காலை வாங்குனதுங்க. குக்கர் பிரைஸ். இதுவும் வாட்ச் வாங்குங்க. இது வாட்சா உள்ள? ஓகே ஓகே பிரதர். இப்போ இந்த வருஷத்துல எத்தனை வாடி அடுத்திருக்கீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் வாடி. நீங்க எல்லாருமே ஒரே ஊர் தானா? உங்க மாவட்டம் அந்த ஊருக்கார மட்டும் சொல்றீங்களா? திருச்சி மாவட்டம் கல்லணைங்க. திருச்சி மாவட்டம் கல்லணையா? ஸ்ரீரங்கம் தாலுகா. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இப்போ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? இப்போ எவ்வளோ, 1 மணி நேரம் ஆகுமா? ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம். இப்போ இது வந்து பெரிய பிரைஸ் எதுவும் வாங்கியிருக்கேன்? அது கட்டில், சைக்கிள் அந்த மாதிரி. இப்போ இந்த வருஷம் தான் புதுசா அடிக்கிறீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். பார்த்து பத்திரமா சேஃபா போங்க. காலை இன்னும் நல்லா வெற்றி பெற வாழ்த்துக்கு. பார்த்து பத்திரமா போங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சொன்னான் பாரு, இவன் கேமராமேன். இங்க பாரு எவ்வளவு அழகா சொன்னான் பாத்தியா? நீ என்ன பண்ற? என்னையே தான் தள்ளி போக சொல்ற, ஒழிஞ்சு நீ போக மாட்டேடா. எவ்வளவு அழகா கரெக்டா சொன்ன. ஐயோ இருங்க, நான் போயிட்டு கை கால் கழுவிட்டு வந்துறேன். இதெல்லாம் பார்க்கும்போது சரி, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? நான் வந்து ஜல்லிக்கட்டு வீரன், லோக்கல் கை. அப்படி போய் மாடு பிடிக்க நின்னா பாரு, ஒரு உசுவுது எடுத்தேன் ஒரு ஓட்டன்ற மாதிரி முடியாந்துட்டேன். அந்த மாடு அந்த அக்கா வந்து ஓரத்துல கட்டி விட சொன்னாங்க, அதனால கட்டி விட்டேன். வேற ஆமா, ஏமாறணுமா? ஐயோ, இவங்க வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை டெலீட் பண்ணிடுவீங்க வீடியோவை. ஓகே, ஒரு வழியா ஜல்லிக்கட்டு முடியலையா? சாரி, இன்னும் ஜல்லிக்கட்டு முடியலை. நாங்கள் வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஊரில் என்றைக்கு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க.
நாங்கள் அந்த ஊருக்கு வந்து வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. டாட்டா சியூ பாய்.